ஏற்றுமதி வரி ஏய்ப்பு செய்து பழைய இரும்பு சாமான்களை வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்த கும்பலுக்கு எதிரான சோதனையில் கனரக ஆயுதமேந்திய படையை களமிறக்கியது தேவையற்றது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACCயின் அசையில் மனிதநேயமற்றது என சமூக ஆர்வலர் சுரேந்தர் செல்வராஜு சாடினார். சோதனை செய்யப்பட்டவை ஒதுக்குப்புறமான இடங்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் குடியிருப்புகளும் தான். அங்கு தானியங்கி துப்பாக்கிகள் உட்பட கனரக மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது என சுரேந்தர் கேள்வி எழுப்பினார். அவ்வீடுகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னால் இது நடந்திருப்பது அதைவிட வேதனையாகும் என 15வது பொது தேர்தலில் கோத்தாராஜா நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டவருமான அவர் தெரிவித்தார். இது ஒன்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மிக கடுமையான குற்றமல்ல, வரி ஏய்ப்புதான். இன்னொரு விஷயம் என்னவென்றால், கனரக ஆயுதமேந்தி செல்ல MACC அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அது போலீசின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாயிற்றே என சுரேந்தர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கான நியாயமான காரணங்கள் இன்றி பொதுமக்கள் மீது ராணுவ அணுகுமுறையை திணிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. எனவே இவ்விஷயம் விசாரிக்கப்பட்டு கனரக ஆயுத பயன்பாடு தொடர்பான MACC நடைமுறை பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என அறிக்கை ஒன்றில் சுரேந்தர் வலியுறுத்தினார். முன்னதாக 5 மாநிலங்களில் ஏக காலத்தில் நடத்தப்பட்ட அச்சோதனைகளில் MACCயின் கனரக ஆயுதமேந்திய படை களமிறக்கப்பட்ட படங்கள் வைரலாகியிருந்தன.